ஹாய், வெல்கம் டு கவிஸ் குக்கிங்ஸ். இன்றைக்கி குயிக்காக பருப்பும் பாலக்கீரையை வச்சு ஒரு கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, 1 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக தண்ணி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 வரமிளகா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்த பருப்பு தண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மத்து போட்டு கடைஞ்சோம்னா சூப்பரான பருப்பு பாலக்கீரை கடையால் ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.